இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ரிஷிகளும் நாமம் காசியபரை பற்றி சொல்கிறேன். இந்த காசியப ரிஷியருடைய பிள்ளை தான் சூரிய பகவான். அதிதி இவருடைய மனைவி. இவருக்கு பல மனைவிகள் உண்டு. அதிதி தான் தேவேந்திரனுடைய அம்மா. இவர்களுக்கு பிறந்தவர்கள் 3 பெருமான்கள். அந்த பெருமாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வாமனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன், ராமனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன், கிருஷ்ணனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணன். 3 பேருமே காசியபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள்தான். இது பெரிய விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த காசியபர் தான் சூரியனுடைய அப்பா ஆவார். 12 ஆதித்யருக்கும் இவர்தான் அப்பா. இவர் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னா நாம் காசியபரை வணங்கினால், ஏன்னா நம்ம ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா அவங்க அப்பாட்ட சொன்னால் கேட்பாங்க இல்லையா? அதைத்தான் காசியப ரிஷியை சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க சூரியன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ராமனுக்கே அப்பாவாக இருந்த காசியபர் பூலோகத்தில் தசரத மன்னனாகவும் வசுதேவராகவும் வாழ்ந்தவர் இந்த காசியப ரிஷி தான். அடுத்ததாக சந்திரனுடைய அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, அத்திரி மகரிஷி அனுசுயா. அடுத்து செவ்வாய் பகவான் பூமாதேவிக்கு பிறந்தார் என்றாலும் இவர் பரத்வாஜருடைய பிள்ளை தான். அடுத்ததாக புதன் சந்திரனுடைய பிள்ளை. அடுத்ததாக குரு பகவான் ஆங்கிரச ரிஷியோட பிள்ளை. குரு பார்க்கின் கோடி நன்மை. அடுத்ததாக சுக்கிரன் பிருகு மகரிஷியோடைய பிள்ளை. அடுத்து சனி சூரியனுடைய பிள்ளை. இப்போ இவங்கெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசியபர் இந்த 12 விதமான ஆதித்யர்களுக்கும் தகப்பனே காசியபர் தான். அடுத்ததாக ஒவ்வொரு சப்த ரிஷிகளும் நமக்கு இந்த பூலோகத்தில் வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆடி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா, வடகிழக்கு திசையில் இந்த சப்த ரிஷிகள் 7 பேரும் வைகுண்டத்தை சுற்றி வர்றாங்க. மார்கழி மாதத்தில் காலையில் 5:30 மணிக்கு வடகிழக்கில் இந்த 7 பேரும் வர்றாங்க. இவங்க உலகத்தை சுற்றி வர்றாங்க, வைகுண்டத்தை டெய்லி சுற்றி வர்றாங்க. இது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, காசியபர், அத்திரி மகரிஷி, பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் மகரிஷி, சமதக்கனி, கௌதம ரிஷி. அடுத்ததாக கடைசியில் பார்த்திங்கன்னா வசிஷ்டர். இந்த 7 பேருமே ஒவ்வொரு இந்த புலோகத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. வசிஷ்டரை மாதிரி பூலோகத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியாது. அதனால தான் வசிஷ்டரும் அருந்ததி மாதாவை எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, சப்த ரிஷிகளுக்கும் நமக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. சப்த ரிஷிகள் இல்லாமல் நவக்கிரகங்கள் கிடையாது. சப்த ரிஷிகளோட பேச்சை நவக்கிரகங்கள் கேட்கும். சப்த ரிஷிகள் தினந்தோறும் வைகுண்டத்தை வலம் வருகின்றனர்.